ஹாய் மக்களே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆல்னு கொடுத்தா மட்டும் தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க வச்சேன். எப்போவுமே நான்வெஜ்ஜாக வச்சு போர் அடிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லி வச்சவங்க. நான் வந்து கூடுதல் பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு தாங்க நான் வந்து சேர்ப்பேன். இல்லை வந்து மைசூர் பருப்பு பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாசி பருப்பு என்கிட்ட இல்லை, அதனால் மைசூர் பருப்பு மட்டும் தாங்க போட்டு வச்சேன். காய்கறியெல்லாம் வெட்டி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, பின்ன வத்தப்பொடி மஞ்சப்பொடி உப்பு இது மட்டும் தாங்க போட்டு நல்ல தண்ணியில் கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவேங்க. அப்போ அந்த காயும் பருப்பு சேர்ந்து ஒன்று போல் கொதித்து வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கை நம்ம டச் பண்ணி பார்த்தாலே வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். அதுலேயே நம்மளுக்கு காய்கறி வெந்திருக்குன்னு தெரிஞ்சிருங்க. அது கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பின்ன உள்ளி போட்டுட்டு டார்லிங் சாம்பார் பொடி போட்டோம்னா நல்லா குழு குழுன்னு வருங்க. அதனால் அதையும் போட்டுட்டு நல்லா அது வந்து பச்சை வடை போகிற தட்டிக்கும் நல்லா இது பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லா தாளித்து விட்டுட்டு இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு இதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த லாஸ்ட்டில் நான் வந்து மல்லி இலை போட்டு இறக்கிட்டேங்க. மல்லி இலை ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்குங்க சாம்பாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.